உங்க ட்ரேடிங்ல இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டல் ஜீரோ ஆகுறத யாராலே வந்து தடுக்க முடியாது. ஹே, திஸ் இஸ் மீ ஆகத், யுவர் ஃபினான்ஷியல் ஃப்ரெண்ட். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ். நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணணும். அப்படி ஸ்டாப் லாஸ் எல்லாமே நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் ஜீரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்டாக்ல 100 ரூபாய் என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய் போது நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதோட ஸ்டாப் லாஸா நீங்க 95 இல்லைன்னா 90 ருபீஸாவது வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 1:2 1:3 ரேஷியோவாவது வச்சிருக்கணும். அதாவது இப்போ நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா டார்கெட் நீங்க 20 ரூபாய் வைக்கணும். இல்லைன்னா டார்கெட் 30 ரூபாய் வைக்கணும். அப்பதான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். பட் நீங்க 1:1 ரேஷியோ, அதாவது 10 ரூபாய் ஸ்டாப் லாஸ் 10 ரூபாய் டார்கெட்னு வச்சீங்க அப்படின்னா நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 1:2 1:3 ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டார்கெட்டா வந்து வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா வர நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் கண்டிப்பா கீழே வந்து தான் மேலே போவோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணி அது 90 வந்தா என்ன 80 வந்தா என்ன கண்டிப்பா மேலே தானே போக போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் பண்ணலாம் நினைப்பாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியாகிடும். ஸோ எப்பவுமே நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படின்னா டார்கெட். அதை வந்து நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு லாங் டேர்முக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல சர்வே ஆக முடியும்.